சுட சுட நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இட்லியோடைய இந்த கோஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கம்மாக்காய் கத்திரிக்காயை வச்சு நான் இன்றைக்கி ஒரு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சைட் டிஷ் ஒன்று பண்ண போகிறேன். இது செட்டிநாட்டு பகுதியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இடியப்பம் எல்லா இடியப்பத்துக்கு மெயினாக வைப்பாங்க. இது இப்போ நான் இட்லிக்கு வைக்க போகிறேன். பருப்பு போடாமல் கத்திரிக்காயை வச்சு ஒரு கோஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோஸ். இது கத்திரிக்காயை இப்போ ரெண்டாக நறுக்கிட்டு இந்த கத்திரிக்காய் கோஸுக்கு இதை வந்து செட்டிநாட்டு பகுதியில் புளிக்கோசுன்னு சொல்லுவாங்க. புளி கொஞ்சம் ஊற்றி இதை செய்யணும். தக்காளியும் புளி கொஞ்சம் அலர்ஜி ஆகிறவங்க தக்காளி மட்டும் கூட போட்டு செய்யலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சம் புளி கொஞ்சம் ஊற்றுவேன். 4 மிளகாய். தாளிக்கும் போது 2 வரமிளகாய் போட்டு தாளிக்கணும். இதெல்லாம் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாமே சாப்பரில் தான் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. பச்சை மிளகா 4 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாமே சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போது கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இன்னும் சூடாக இருக்குது. சூடு ஆறின பிறகு இந்த தோலை மட்டும் நல்லா ஆற வச்சுட்டு அந்த தோலை மட்டும் எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா ஆறின பிறகு இந்த தோலை மட்டும் எடுத்துடணும். தோலை எடுத்துட்டு தோலை எடுத்துட்டு தான் இதை நம்ம கோஸ் வைக்கணும். அப்போ தான் இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயும் தோலை எடுத்துட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு இதை நல்லா மசிய கையாலேயே பிசைஞ்சிடணும். மத்து வச்சும் பிசைஞ்சிக்கலாம். ஆனால் கையில் பிசைஞ்சிங்கன்னா நீட்டாக எல்லா இடமும் கட்டி இல்லாமல் பிசைஞ்சிரும். நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா மைய பிசைஞ்சிடணும். ஏன்னா ஒரு சவுண்டு வச்சா அதிலே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பிசைஞ்சிட்டு பேனில் எண்ணெய் விட்டு சிறுஞ்சீரகம், உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடணும். ஏன்னா ஏற்கனவே கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. திரும்பலாம் நம்ம குக்கரில் வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் கொதிக்க விட போகிறோம். அதனால் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்துடணும். இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கினா சட்டுன்னு வெந்துடும். உப்பும் ஒரு வரமிளகாயும் போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கின உடனே அந்த கத்திரிக்காயும் போட்டு எல்லாமே நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி, கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம். ஆனால் கொதிக்க விடணும். அதனால் நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடணும். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்த பிறகு நம்ம இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நமக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கும்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிக்கு எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிடுறேன். புளி ஊற்றி செய்யும்போது இன்னும் சுவை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக ஒரு புளி ஊற்றினோன்னா ஒரு கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க வேண்டாம். கத்திரிக்காய் வந்து கசந்த மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா ஒரு கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா எவ்வளோ வேணாலும் மல்லித்தலை போடலாம். மல்லித்தலை போட்டு இறக்கி இட்லி, தோசை, இடியாப்பத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான செட்டிநாட்டு கத்திரிக்காய் புளிக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு.